உன்னால இத பண்ணவே முடியாது அப்படின்னு உங்கள பார்த்து யாராவது சொன்னாங்கன்னா, பண்ணி தான் காமிச்சிருங்களேன். என்ன பண்றாங்கன்னு பார்த்துடலாம். ஒரு 3 இயர்ஸ் பேக் எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கலாம் என்ன பார்த்துட்டு, "என்ன இவ்ளோ குண்டா இருக்க? டெலிவரிக்கு அப்புறம் வயிறே கட்டலையா? ஏன் உன் வயிறு இவ்ளோ பெருசா இருக்கு? ஏன் நாங்கலாம் சாரியே கட்டக்கூடாதா? அந்த சாரியில நாங்க குண்டாவே தெரியக்கூடாதா?" அப்படிலாம் எனக்கு நெறைய நாள் தோணியிருக்கு. சாரி கட்டுறதே வெறுப்பா நெனச்சு, எல்லா சாரியையும் மூட்டை கட்டி ஒரு குப்பையில போட்ட மாரி போட்டிருந்தேன். அவ்ளோ வெறுப்பு சாரினாலே. எங்க போனாலும் சுடிதார் தான் போட்டு போறது. என்ன ஃபங்க்ஷன், ஏன் என் கூட பிறந்த தங்கச்சி மேரேஜ் கூட நான் வந்து சாரியே கட்டல. எனக்கு வியர் பண்ணவே அவ்ளோ ஒரு வெறுப்பா இருந்துச்சு. உங்களுக்கும் கண்டிப்பா இந்த மாரி இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் மோட்டிவேட் ஆகுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நெறைய ட்ரெஸ் வச்சிருந்தேன். ஆனா என்னால எதையுமே வியர் பண்ண முடியல. கஷ்டப்பட்டு போட்டா கூட அது எனக்கு குண்டா இருக்கனால நல்லா இருக்காதோ அப்படின்னு என்ன நானே டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. என்ன பண்ணி நான் என்ன மோட்டிவேட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நிறைய இருந்துச்சு. ஆனால் என்னால் வியர் தான் பண்ண முடியல. பிடிச்ச ட்ரெஸ் எப்படியாவது வியர் பண்ணணும்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வெளியே வாங்கி சாப்பிட்றத கட் பண்ணேன். அப்புறம் ஆயில் ஃபுட்டை கட் பண்ணேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சுகரையே கட் பண்ணேன். அதுதான் என்னால் சுகர் கிரேவிங்ஸ் மட்டும் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே எனக்கு தெரியாது. சுகர் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின்ல பயங்கர சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. எனக்கு மட்டும் தெரிஞ்ச சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என் வீட்டில் உள்ளவங்களுக்கு அப்புறம் வெளியே உள்ளவங்களுக்கு இப்போ வரை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. வெயிட் லாஸ் பற்றின அப்டேட்க்கு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.